ஆல்ரெடி வந்து ஒன்று செஞ்சுருக்கேன். பட் இன்றைக்கி வேறு செய்ய போகிறேன். அதுக்கு இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேங்கிறனால இதை ஓப்பன் பண்ணி தலைகீழாக வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து கீ செயின் தான் செய்ய போகிறேன். எந்த இதுலனா பீஸா அந்த இதில். ஸோ பீஸாவோட பேஸ் கலர் எல்லோ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குன்னு எல்லோ கலரில் இருக்குமா ஆரஞ்சில் இருக்குமான்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ லெட்ஸ் டேக் சம் எல்லோ ப்ளஸ் சம் ஆரஞ்ச். நான் ஃபுல் பீஸாவை செய்ய போகிறதில்ல, ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் செய்ய போகிறேன். இல்லை ஃபுல் பீஸாவாக செய்யலாம், எனக்கு டவுட்ஸ் வந்து ஒரு மினி பீஸாவாக செய்யலான்ட்டு. எல்லோவில் இந்த லெவல், ஆரஞ்ச் ஆல்ரெடி இவ்வளோ, ப்ளஸ் நியூலி இவ்வளோ. இப்போ இதை மர்ஜ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஆரஞ்சும் ஃபுல்லாக இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த க்ளே வந்து நல்லா ஹார்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ஆயிலியாக இருந்தது. அதே மாதிரி எல்லோ நம்ம இதுக்கு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிங் இது பண்ணணும். அதுக்கு வந்து ரெண்டுலேயும் எந்த கலர் மிக்ஸ் பண்ணுறோமோ எடுத்து மர்ஜ் பண்ணி அது மர்ஜ் ஆகுதா இல்லையா என்ன ஆகுதுன்ட்டு டெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு தான் பண்ணணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே மர்ஜ் ஆகுது. பட் நம்ம இன்னுமே பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணோம். ஸோ இட்ஸ் ஓகே. இப்போ இதை ரெண்டையும் மர்ஜ் பண்ணோம். பட் எனக்கு மர்ஜிங் அவ்வளோவா வேணாம்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து குட்டியாகவே செய்யலான்ட்டு ரெண்டு கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதை மர்ஜ் பண்ணிட்டு கட்டுறேன். அண்ட் மர்ஜ் பண்ணும்போது ஆரஞ்சு கம்மியாகவும் எல்லோ அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆரஞ்சை கம்பேர் பண்ணும்போது இப்படி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இட் அப்ளை, தென் 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 இதே மெத்தடில் ஒன்றும் இல்லை. இப்படி ஃப்ளோரில் வச்சு நல்லா இப்படி தேக்கவே அது நல்லா வரும். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் இதுக்கு நீங்கள் ஏதாவது ஹார்டாக வச்சுருந்தா இந்த மாதிரி பண்ணி நம்ம மர்ஜ் பண்ணிக்கலாம். வந்து ஓரளவு மர்ஜ் ஆகிடுச்சு. பட் ஃப்ளோரில் செய்யும்போது பார்த்துங்க அந்த பிசு அவ்வளோவா இல்லை. பட் இருந்தாலும் பார்த்து இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 17 எழுதியிருக்கு. ஓரளவு பண்ணியாச்சு. ஸோ பேஸ் ரெடி ஓரளவு இருந்தாலும் லைட்டாக லெட்ஸ் டேக் ஒயிட். இதில் எவ்வளோ இருக்குது? லெட்ஸ் டேக் ஹாஃப் இல்லை குவார்ட்டருக்கு மேலே எடுத்து அதையும் இதோட மர்ஜ் பண்ணணும். தட் மீன் நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் ரெண்டும் ஒன்றா ஃபுல்லாக சேர்ந்து ஒரே கலர் ஆகுற வரைக்கும் எப்படியும் நான் இதில் 2 பீஸ் ஆஃப் பீஸா செய்வேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஐ ஹேட் பீஸா. பட் எனக்கு என்ன டைப் ஆஃப் கிச்சன் செய்கிறதுன்னு தெரியல, அதனால தான் இதை செய்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக பால் பண்ணியாச்சு. ஒரு ப்ரெஸ், தென் இந்த இடம் எப்படி ப்ரெஸ் பண்ணி ஷேப் அழுக்கணும். அது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப் வச்சுக்கோங்க. எந்த திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணி லீவ்ஸ் மாதிரி கொண்டுட்டு கட்டர் வச்சு பண்ணிங்கன்னா சைடில் இருக்கிறது வேஸ்ட் ஆகும். பட் இருந்தாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். 1 2 3 கொஞ்சம் தான் 9 நம்ம முடிஞ்சதாக கொடுத்தேன். நான் கைதான் இப்படி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். தென் அந்த இடம் இப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டு இங்கே இந்த ஷேப்பு கரெக்டாக கொண்டு வரட்டும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் லைட் ஆரஞ்சாக சொல்லி வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் கொடுக்க வேண்டிய ஃபில்லிங்ஸ். இது எடுக்கும் போது இப்படி பெண்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இதை வச்சு இப்படி எடுத்துருங்க. அப்புறம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வைக்க வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் எடுத்துகிட்டு இந்த டார்க் ஆரஞ்ச் டொமேட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் ஆரஞ்ச் தட் மீன் ஆரஞ்சு ப்ளூ, ரெட்டு நம்ம சும்மா மெலிசாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் எடுத்தாச்சு. ரைட்,
ஒரு சீஸ் மாதிரி யூஸ் பண்ணேன், அது ஒயிட் விண்டோ. ப்ளஸ் எல்லோ கலர். அம்மா பத்து சொல்லுங்க வரேன். எல்லோ கலர் ஆல்ரெடி எடுத்தது இருந்தது, ஸோ அது. ப்ளஸ் க்ரீன் கலரும் ஆல்ரெடி எடுத்தது இருந்தது இது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தான் இந்த கலர்ஸ். இதை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி வச்சுட்டு இதில் எனக்கு ஒரு சைடு மட்டும் இதாக இருக்க மாதிரியே இருந்தது. ஸோ அந்த சைடு மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். கடைசியில் இது ஒரு லீஃப் ஷேப் ஆகிடுச்சு. அதனால இதை வந்து நம்ம திருப்பி செய்வோன்ட்டு இதை திருப்பி எடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் வச்சுட்டு இதை எப்படி பண்ணலாம், பால் கீழே வச்சு ஒரு ட்ரீ ப்ரெஸ் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்படி ஒன்று, இந்த டைரக்ஷனில் ஒன்று. இது ரெண்டையுமே எடுத்துட்டோம்னா கீழே இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி இந்த இடம் போட்டு அந்த ரெண்டு வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதை ப்ரெஸ் பண்ணிட்டு டிப்பில் வந்து பண்ணாதீங்க, ஏன்னா டிப் வந்து இதுதான் கொய்யாப்பழம் இந்த மாதிரி இதாயிரும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த கார்னரில் இது வந்து சும்மா ஒரு டிசைனுக்காக இது வந்து பட்டையாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண கொஞ்சம் இப்படி ஒரு கோடு போட்டு இந்த ஆரஞ்சு கலர் அதே மாதிரி தின்னாக அப்படி ரோல் பண்ணி கொஞ்சம் எடுத்துருங்க. அப்புறம் திருப்பி ரோல் பண்ணுங்கள். திருப்பி எடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக இது வந்து ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போனா இந்த கார்னரில் கொஞ்சம், இந்த கார்னரில் கொஞ்சம், இது அப்படியே இந்த கார்னரில் நம்ம ஒட்டிடணும். அதோட அந்த இது சொல்லி பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் அந்த திக்னஸ் இது பண்ணால். நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் மீதி இதெல்லாம் எப்படி போடலான்னா, க்ரீன் கலர் ரோல் பண்ணிக்கோங்க. க்ரீனுன்னு இல்லை, ரெட், எல்லோ. இது வந்து நானே ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சேன், அதனால் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டார்க் ஆரஞ்ச், சரி ஆரஞ்ச், இது எல்லா கலர்ஸையும் வச்சுட்டு இந்த நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கார்னர் கட் பண்ணிடுங்க, ஏன்னா நமக்கு வந்து இது சர்க்குலர் ஷேப்பில் வேணும். இப்படி வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணிங்கன்னா இப்படி பாருங்கள், நான் கேப் விட்டு கட் பண்ணலாம், அதனால் அது வருது. பட் இந்த கீழே எதுவும் ஷார்ப் இல்லை, ஸோ மேல் மட்டும் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு பாருங்கள் அது இருக்கும் ரவுண்டாக. அவ்வளோ ரவுண்டாக இருக்காது, பட் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ தேவைப்படல, ஒரு 2 3 4 அவ்வளோதான். இதுக்கு நம்ம இப்படி ரோலே பண்ணியிருக்க தேவையில்ல. க்ரீன் மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா அது ரொம்ப திக்காகிடுச்சு. நான் ரொம்ப திக்காக எடுத்துட்டேன். ஸோ மற்றது மாதிரியே தின்னாக ரோல் பண்ணி குட்டி குட்டியாக ஒரு 4 பீஸ் கட் பண்ணிக்கலாம். 1 2 3 and 4 எக்ஸஸ் வச்சுட்டு 4 பார்ட்ஸ் எடுத்தாச்சு. 5 minutes வெயிட் பண்ணு. இந்த மாதிரி அதை குட்டி குட்டியாக வச்சோம்ல, அந்த பார்ட்ஸை சும்மா அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெட் கலர், க்ரீனில் ஒன்று தேவைப்படலன்னு நினைக்கிறேன், அதை எடுத்துடலாம். ப்ளஸ் ரெட் கலர் சும்மா 2 போதும். தென் எல்லோ கலர் ஒன்லி 2. திக்னஸ்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இதையுமே இதில் வச்சு அப்படியே அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டு
ரெட்டில் 1, எல்லோவில் 1, க்ரீனில் 2 போதும். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இந்த ஆரஞ்சு வந்து இருக்குது யூஸ் பண்ணணுமே இந்த ரீசன் கட் பண்ணி அவ்வளோதான். இப்போ வந்து ஒயிட் கலரில் தான் நம்ம சீஸ் செய்யணும். அது எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. அதுக்கு மீதி கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த கலரோட இப்படி மேட்ச் பண்ணி இப்போ ஆல்ரெடி ஓரளவு பீஸா மாதிரி தான் இருக்குது. இப்போ வச்சுட்டு இந்த சீஸ் என்ன பண்ணணும்னா இந்த பீஸாவை தனியாக எடுத்து வச்சிருவோம். இப்படி பாருங்க, நான் எப்படி எடுக்கிறேன்ட்டு இப்படி வச்சு இப்படி பண்ணோன்னா அது பாட்டுக்கு வந்துடுது. ஸோ அதை எடுத்து எங்கேயாவது வச்சுட்டு இதை எடுத்து நல்லா இப்படி பால் மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். தென் லேஸாக இந்த மாதிரி இந்த போஸ்டில் தான் போகும். இந்த டிக்டாக் சாப்பிட்ற அந்த இது இருக்குங்க, இதை வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே மேலே அப்படியே எடுத்துகிட்டு போய் கீழே சைடில் இந்த மாதிரி பண்ணி இந்த போஸ்ட்டை கொண்டு வந்துடுங்க. தென் அதை வந்து எடுத்துருங்க. ஓரியோ பிஸ்கெட்டில் வந்து ஓரியோ க்ரீம் எடுக்கிற மாதிரி இருக்குது. எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது இது கட் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ பர்ஃபெக்டாக எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே யோசிக்காமல் அப்படி சனசனமாக கட் பண்ணி போட்டுருங்க. பேப்பர் கட்டிங்க்கு தான் இந்த கத்தி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா கட் பண்ணால் அவ்வளோ ஈஸியாக கட் ஆகிடும். பட் அது பேப்பருக்கு கீழே வந்து ஃப்ளோர் இருக்கக்கூடாது. அப்படியே எதுவுமே நம்ம தூக்கிட்டே பண்ணால் ஈஸியாக இருக்கும். அந்த டேரெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த டேரெக்ஷன் அது இதாகிடுச்சுன்னு கட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டேக் த பீஸா. இதெல்லாம் தான் சீஸ். இப்படி கட் பண்ணிட்டு இப்படி சொன்னோம்னா அதையும் ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணி சும்மா லேஸாக ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கோங்க. சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி ஊற்றுது. இல்லைன்னா இந்த மாதிரி ஒட்டுக்கா வந்து சன்னமாக ரோல் பண்ணி அதை ரெண்டாக வெட்டி அதோட ஒரு பார்ட்டிக்கல் இங்கே ஒரு பார்ட்டிக்கல் அங்கன்னு போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா இந்த மாதிரி கிடைக்கிற கேப் எல்லாம் நம்ம வச்சு குட்டி குட்டி பார்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற மீதி கேப்பை சீஸை ப்ளேஸ் பண்ணுங்க. அதுக்கு இப்போ நீங்கள் கட்டிங்க்கு தேவையில்லை, நார்மலாக ஒரு பால் ஷேப்பில் எடுத்து செஞ்சாலே போதும். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒயிட் கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் செய்யணும். இட் லுக்ஸ் மோர் பர்ஃபெக்ட். ஸோ ஒயிட் கலரு மீதி கலரு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பார்ட்ஸ் தனி ஒயிட் கலர் தனி வச்சுட்டு இந்த ஒயிட் கலர்லாம் ஒரே பாலாக சேர்த்து செஞ்சுக்கணும். முன்னாடி செஞ்ச மாதிரியே தான் ஒரே பால் ப்ரெஸ். இது வந்து பர்ஃபெக்டாக செய்யணும். அந்த பீஸா மாதிரியே இருக்கணும். பார்த்தா வெள்ளை கலர் பீஸா அப்படின்னு நம்பக்கூடாது. தட் மீன் என்ன வெள்ளை கலர் பீஸான்னு ஷாக் ஆகணும். ரோல் ப்ரெஸ். இப்போ இதுவும் பீஸா ஷேப்புக்கு கட் பண்ணிடலாம். சென்டர் போர்ஷன் தான் நமக்கு தேவை. சைடில் இருந்ததை விட்டுட்டு சென்டர் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வச்சு சைடில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த டாபிக் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படி எப்படி வச்சு மேலே சார் 2 இது வச்சுக்கோங்க. வந்துடும் சீஸ். அவ்வளோதான். இது எக்ஸஸ் ஒயிட். லெட்ஸ் கீப் இட் அப் செப்பரேட்லி. ஆரஞ்ச் கலர் எல்லோ கலர் நமக்கு வச்சுருக்க எல்லா டைப் ஆஃப் இந்த சீசனுங்கிற பாருங்கள் ஏதேதோ பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பீஸாவில். கீப் எவ்ரி திங் இன்சைட் த பீஸா. அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் இந்த அவ்வளோ. ஸோ டாடா பாய் ஃபேமிலிஸ். இப்போ வந்து இப்படி எடுக்கும்போது இதாகும். அதனால் இது எங்கள் கையில் எடுக்காமல் இந்த சைட்லேருந்து அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வச்சிடலாம். இப்போது இதுதான் நம்ம செஞ்ச மினி பீஸா. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன செய்யலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ டாடா பை பை ஃபேமிலிஸ்.